இது ஒரு ரெண்டரிங் பிசி பில்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பில்டில் நம்ம யூஸ் பண்ண போகிற காம்பனன்ட்ஸ், எதுக்காக இந்த காம்பனன்ட் சூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் லூமியான் அண்ட் ஸ்கெட்சப்பில் இந்த பிசியோட பெர்ஃபார்மன்ஸ். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கேஸ் ASUS டஃப் கேமிங் GT301. இந்த கேஸில் ஃப்ரண்ட்டில் 3 ARGB ஃபேன்ஸும் ரியரில் ஒரு 120mm பிளாக் ஃபேனோட வரும். ஏர் ஃப்ளோக்கு இது ஒரு நல்ல கேஸ். கஸ்டமரோட ரெண்டரிங் பர்பஸ் 24/7 கூட இருக்கலாம். ஸோ இந்த கேஸை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேஸ் லுக் வைஸும் செமையாக இருக்கும். இந்த பில்டில் ஃப்ரண்ட்டில் நம்ம லிக்விட் கூலர் மவுண்ட் பண்ண போகிறனால கேஸ் கூட வர ஃபேனை ரிமூவ் பண்ணி கூலர் கூட வர ஃபேனை மவுண்ட் பண்ண போகிறோம். கேஸ் கூட இருந்த ஃபேனை டாப்பில் மவுண்ட் பண்ணிடுவோம். அப்போ தான் கூலரோட பெர்ஃபார்மன்ஸ் 100% இருக்கும். மதர்போர்ட் ASUS ROG6 F Gaming WIFI 2. இந்த மதர்போர்ட் நல்ல ஹெவி VRMஸோட வரும். பர்டிகுலரா இந்த மதர்போர்டோட பில்டு குவாலிட்டி சூப்பரா இருக்கும். 24/7 ரெண்டரிங் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மதர்போர்டை தாராளமாக நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ப்ராசஸர் RYZEN 7 5800X. இது ஒரு எக்ஸலண்டான ப்ராசஸர்னு எல்லாத்துக்கும் தெரியும். கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் லூமியான் அண்ட் ஸ்கெட்சப் ரெண்டரிங் அப்படிங்கிறதுனால ஸ்கெட்சப் VRAY ரெண்டரிங்க்கு நிறைய த்ரெட்ஸ் இருக்கிற மாதிரியும் நல்ல கிளாக் பண்ணக்கூடிய ப்ராசஸர் வேணுங்கிறதுனால இந்த ப்ராசஸரை அவங்க பட்ஜெட்டில் நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸர் கூட எந்த கூலரும் வராது. அதோட பர்பஸே இது கூட நம்ம ஒரு நல்ல கூலர் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த பில்டில் அப்படி ஒரு கூலர் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் RAM Corsair RGB 3200 MHz 32GB 16GB ஸ்டிக்ல 2 ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமரோட ஃபைல் ஹேண்டலிங் ரெக்குயர்மெண்ட்டுக்கு 32GB போதுங்கிறனாலையும் டுவெல் சேனல் வேணுங்கிறனால 16GBல 2 ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர்ல வேணும்னா அவங்க இன்னும் 2 16GB ஸ்டிக் இந்த மதர்போர்டில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பில்டு லுக் வைஸும் சூப்பராக வரணுங்கிறனால RGB வெர்ஷன் ஆஃப் RAM யூஸ் பண்ணியிருக்கோம். SSD Samsung 980 500GB NVMe தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வழக்கம் போல ஸ்பீட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேணுங்கிறதுனால Samsung தான் சூஸ் பண்ணியிருக்கோம். Gen 4 SSD போறதுக்கு கஸ்டமரோட பட்ஜெட் இல்லை. ஸோ Gen 3 980 யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமரோட ஃபைல் ஹேண்டலிங்க்கும் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கும் 500GB போதும்னு சொன்னனால நம்ம 500GB தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ரெகுலராக கஸ்டமரோட யூசேஜ் அண்ட் பட்ஜெட் பொறுத்து சூப்பராக பிசி அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி எங்ககிட்ட கொட்டேஷன் வாங்கிக்கலாம். நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி வித் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரெக்குயர்மெண்ட் இருந்தால் மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. இதுதான் அந்த கூலர் ASUS டஃப் கேமிங் LC 240 ARGB. நாங்கள் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது சீப்பாக நிறைய 240mm ரேடியேட்டர் இருக்கு. பட் ஓவர் த பீரியட் எல்லாமே ஃபெயில் ஆயிருது. ஸோ இப்போ நாங்கள் ப்ரீமியமான கூலர்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்படிப்பட்ட ஒன் ஆஃப் த ப்ரீமியம் கூலர் தான் இந்த கூலர். இந்த கூலர் பார்க்கறதுக்குமே லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். 6 years வாரண்டியோட வரும். PSU கூலர் மாஸ்டர் MWE 550 80+ பிராண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் 5 years வாரண்டியோட வரும். 80+ கோல்டு போறதுக்கு பட்ஜெட் இல்லாதனால இந்த 80+ பிராண்ட்ஸ் மாடல் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேட்டகரியில இந்த மாடல் பர்டிகுலரா ஒரு சூப்பரான மாடல். ஃபுல் ஃபிளாட் பிளாக் கேபிள்ஸோட வரும். ஸோ அசம்பிள் பண்றதுக்கும் நமக்கு ரொம்ப நீட்டா இருக்கும். கிராஃபிக் கார்டு ASUS Dual OC RTX 3060 12GB கிராஃபிக் கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லூமியான் ரெண்டரிங்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஹையர் அண்ட் கிராஃபிக் கார்டு தான் சூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணணும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா ப்ராசஸரை விட லூமியான் ரெண்டரிங்க்கு GPU தான் ரொம்ப முக்கியம். கஸ்டமரோட பட்ஜெட்டில் 3060 தான் செட் ஆச்சு. ஸோ நாங்கள் 3060 சூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கிராஃபிக் கார்டோட லூமியான் ரெண்டரிங் பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதை இந்த வீடியோ கடைசியில் வச்சிருக்கோம். மிஸ் பண்ணாமல் பாருங்க. பில்டு முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிசி நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். இந்த எக்ஸாக்ட் பிசி பில்டு அசம்பிள் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த கேஸில் இந்த காம்பனன்ட்ஸ் நீட்டாக அகாமடேட் ஆகி பார்க்கறதுக்கும் சூப்பராக வந்திருக்கு. RGBயுமே அட்டகாசமாக இருக்கு. இந்த கேஸில் மதர்போர்டில் ரேமில் இருக்கிற RGB எல்லாமே கஸ்டமைசபிள். நீங்கள் ASUS சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் வேணுங்கிற மாதிரி கலர்ஸை மேப் பண்ணிக்கலாம். இந்த பிசி பில்டு நைட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே லைட் ஆஃப் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி பார்த்தோம். பார்க்கறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த பில்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு லூமியானில் இந்த பிசியோட பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணி பார்த்துடலாம். லூமியான் 11.5 ஓட இன்பில்ட் பெஞ்ச் மார்க் படி எல்லா காம்பனன்ட்ஸுமே கிட்டத்தட்ட ரெக்கமெண்டட்லேயே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி FPS எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் இந்த பிசி ஸ்பெக் வந்து 30+ FPS கொடுக்குது. இப்போது இந்த பிசியோட ரெண்டரிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். 7th எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எந்தவித சேஞ்சும் பண்ணாமல் 30 FPS ஃபுல் ஹெச்டியில் ரெண்டர் பண்ணி பார்த்ததுல இந்த பிசி பில்ட் 22 minutes 39 secondsல ரெண்டரிங் முடிஞ்சிருச்சு. பேக்ரவுண்டில் OBS ஸ்க்ரீன் ரெக்கார்டுக்காக ரன் ஆகுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இதில் காட்டும். அது ரன் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் குயிக்காகவே இந்த ரெண்டரிங் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் லூமியானில் ஃபோட்டோ ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். 3rd எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அந்த ஃபுல் ஃபோட்டோ செட்டை ஃபுல் ஹெச்டியில் ரெண்டர் பண்ணி பார்த்ததுல இந்த ரெண்டரிங் 1 minute 56 secondsல முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த பிசி ஸ்கெட்சப்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு SketchUp சாம்பிள் ஃபைல். இந்த ஃபைலை கூகுள் டிரைவ் லிங்கா டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். ஸோ உங்க பிசி கூட இந்த பிசியை கம்பேர் பண்ணி செக் பண்ணணும்னா நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த சேம் எக்ஸாக்ட் செட்டிங்ஸ் வச்சு செக் பண்ணி பாருங்க. அப்பதான் பெர்ஃபார்மன்ஸை நீங்க கம்பேர் பண்ண முடியும். இந்த பிசி இந்த சாம்பிள் ஃபைலை 4 minute 24 secondsல ரெண்டர் பண்ணி முடிச்சிருக்கு.
உங்க பிசி கூட கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிசி ரெக்குயர்மெண்ட் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாங்க எங்க சேனல்ல இந்த மாதிரி பிசி பில்ட் வீடியோஸும் பெர்ஃபார்மன்ஸ் செக் வீடியோஸும் ரெகுலரா போஸ்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ்.